துப்பாக்கிச்சூட்டுடன் தொடர்புடைய முன்னாள் போலீஸ் பரிசோதகர் வெளிநாட்டில் பதுங்கியிருந்த நிலையில் நேற்றைய தினம் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். ஈரோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2023 டிசம்பர் 31 அன்று மாத்தறை வெலிகம பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு அருகில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவை சேர்ந்த உபுல் சாமிக்குமார என்ற 47 வயதுடைய போலீஸ் சர்ஜென்ட் உயிரிழந்துள்ளார். போதைப் பொருள் கடத்தல்காரரான ஹரகாட்டா என்பவருடன் தொடர்புடையவர்களை கைது செய்ய சிவில் உடையில் சென்ற சிசிடி அதிகாரிகள் குழுவினர் மீது வெலிகம போலீஸ் தவறுதலாக துப்பாக்கிச்சூடு நடத்தினர். சிவில் உடையில் வந்த சிசிடி குழுவினர் சென்ற வாகனத்தை குற்றவாளிகளுடையது என வெலிகம போலீசார் தவறுதலாக கருதியதால் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பாக முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோண உட்பட பல உயர் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டனர். இச்சம்பவத்துடன் தொடர்புடைய முன்னாள் போலீஸ் பரிசோதகர் ஜகத் நிசாந்த வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றிருந்த நிலையில் மீண்டும் நேற்றைய தினம் இலங்கை திரும்பிய போது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவத்தில் அதிகார துஷ்பிரயோகம் செய்ததாக கண்டறியப்பட்டதை அடுத்து தேசப்பந்து தென்னகோணை போலீஸ் மா அதிபர் பதவியில் இருந்து நீக்குவதற்கு 3 கொண்ட விசாரணை குழு அண்மையில் பரிந்துரைக்கப்பட்டது. இந்த சம்பவத்தின் போது உயிரிழந்த அதிகாரி உபுல் சாமிக்குமாராவின் மரணத்துக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கும் வகையில் இந்த சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது.